கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசினால் வருகிற தோல்விகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பஞ்சங்கள், கொந்தளிப்புகள், புயல் காற்று, எதிர்காற்று, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் என்று அர்த்தம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீன்களில் பலவிதமான மீன்கள் உண்டு. அதில் சால்மன் என்கின்ற ஒரு மீன் இருக்கிறது. அந்த மீன் கடலில் அது இனப்பெருக்கம் செய்யாது. அது நதியில், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நதியில் தான் இனப்பெருக்கம் செய்யும். பிறகு எப்படி அது இனப்பெருக்கம் செய்ய முடிகிறது? நதிகளெல்லாம் கடலுக்கு போகலாம், ஆனால் கடல் நதிக்கு வர முடியுமா? அதுதான் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு. அந்த மீன் என்ன செய்யும்? நதியிலேயே வாழும். வாழ்ந்துட்டு அது சரண நேராக நீந்தி கடலுக்கு போயிடும். கடலில் போயிட்டு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சில நாட்கள் வாழ்ந்துவிட்டு அந்த நதியை நோக்கி எதிர்நீச்சல் போட்டு வரும். எதற்காக வருது அப்படின்னு சொன்னால், இனப்பெருக்கம் செய்வதற்காக வருகிறது. அந்த கடலிலிருந்து நதியை தேடி நதியில் நீந்தி 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 எதிர்நீச்சல் போட்டு வந்து கடலில், இந்த நதியிலே இனப்பெருக்கம் செய்துவிட்டு பிறகு கடலுக்கு போய்விடும். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். எதிர்நீச்சல் என்பது எதற்காக? நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொந்தளிப்புகளையும் எதிர்காற்றுகளையும் எதிர்த்து கடந்து போய் நாம் ஒரு லக்கை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த லக்கை அடைவதற்காக தான். அப்படியாக வேதத்தில் ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், ஆபிரகாம் நாட்களிலே பஞ்சம், பின்னும் ஒரு பஞ்சம் உண்டானது. பஞ்சம் உண்டான நாட்களிலே ஈசாக்கு எகிப்துக்கு புறப்பட்டு போகிறான். போகும்போது கர்த்தர் அவனுக்கு வழியிலே தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் இங்கே இந்த கேராரிலே குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போல, பூமியின் மணலைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் சொன்னார். உடனடியாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து அதே கேராரிலே குடியிருந்தான். அதே பஞ்சத்திலே அவன் விதை விதைத்தான். ஆதியாகமம் 26:12 பஞ்ச தேசத்திலே விசுவாசத்தோடு விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை அறுவடை செய்தான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பஞ்சத்தை எதிர்த்து நின்று அவன் போராடினான். அவன் பஞ்சத்துக்காக பயந்து அவன் எகிப்து தேசத்துக்கு போகாதபடிக்கு அங்கே இருந்தான். ரூத்தின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, நகோமி குடும்பம், அவனுடைய கணவர், பிள்ளைகளெல்லாம் பஞ்சத்துக்கு பயந்து மோவாப் தேசத்துக்கு போனார்கள். சகலத்தையும் இழந்து விட்டு வந்தார்கள். ஆனால் ரூத் 1:6 அந்த பஞ்சத்தில் உத்தமர்கள் சிலர் அங்கே குடியிருந்தார்கள். சோதனையிலே, துன்பத்திலே அதே இடத்திலே குடியிருந்தார்கள். தேவனுக்காக சாட்சியாக இருந்தார்கள். தேவன் அவர்களை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்று நகோமி கேள்விப்பட்டார். பஞ்சத்தில் அதே இடத்துல இருங்க. பஞ்சத்திலே உத்தமர்களை காக்க கர்த்தர் அவர்கள் கண்களை அவர்கள் மேலே வைத்திருக்கிறார் என்று பைபிள் போட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். 3 சிலைகளை தானியேலின் புத்தகத்தில் 3 வாலிபர்கள் ஒரு சிலைகளை அந்த சத்துரு நிற்க வைத்து அதை வணங்க சொன்னான். ஆனால் இவர்கள் அந்த சத்துருக்கு எதிர்த்து நின்று, அந்த தேசத்தின் ராஜாக்களுக்கு எதிர்த்து நின்று, அதிகாரத்துக்கு எதிர்த்து நின்று, அந்த சிலைகளை நாங்கள் வணங்க மாட்டோம், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், எங்கள் தேவன் விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி அவரையே ஆராதிப்போம் என்று சொல்லி வைராக்கியத்தோடு எதிர்த்து நின்றார்கள். பாருங்கள், கர்த்தர் நெருப்பில் போய் அவர்களை காப்பாற்றினார். உங்களையும் காப்பாற்றுவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. ஆண்டவரே, எதிர்காற்று
ஆண்டவரை மேற்கொள்ள, பிரச்சனைகளை மேற்கொள்ள, துன்பங்களை மேற்கொள்ள அந்த சால்மன் ஃபிஷ்ஷை போல எதிர்த்து நின்று போராட கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க வியாதி, பலவீன, கஷ்டத்தெல்லாம் நீக்கி நல்ல சமாதானத்தை அவருக்கு அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு குறைவில்லாமல் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.